MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை பொறுத்தவரை நாம் எப்படியோ அப்படிதான் அவங்க. ஏன்னா அவங்க நம்ம முன்னோர்கள். இறைவன் அப்படின்றது ஒரு நிலை தாண்டி அவங்க புண்ணிய ஆத்மாக்கள். நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள். இப்போ நம்முடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த வழிபாட்டு முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை பயன்படுத்துங்க நான் சொல்ல வரல. அங்கே பலி கொடுக்கணும் அப்படின்னா பலி கொடுத்து தான் தீரணும். சாராயம் வச்சு படைக்கணும்னா சாராயம் வச்சு படைச்சு தான் தீரணும். சுருட்டு வைக்கணும்னா சுருட்டு வச்சு தான் தீரணும். அங்கே போய் நான் சுருட்டு வைக்க மாட்டேன், சாராயம் வைக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி காவல் தெய்வங்கள் வரும்? எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? 1000 தான் இருக்குது உங்கள்கிட்ட, எல்லா வசதியாக இருந்தும் இல்லாத ஒரு நிலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். நல்லா லக்ஸரியாக வசதியாக இருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு வியாதி வந்து உங்களுக்கு உண்மையில் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க அனுபவிக்கக்கூடிய விஷயத்தோடு அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். கண்ணுக்கு தெரியாத தரையில் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் சுனப்புங்க ஏற்படும். ஓப்பனாக சொல்ல போனால் மாடி விட்டு ஏழையாக உட்காந்துருப்பீங்க. ஏன் அதை மாற்றுறீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டி காப்பாற்றுற தெய்வம் யார்? குலதெய்வம் தானே. ஓடி வந்து ஆபத்துன்னு நிற்கிற தெய்வம் யார்? குலதெய்வம் தானே. உங்களுக்காக இறைவங்கிட்ட போய் பேச கேட்கற வேண்டிய முக்கியமான நபர் யார்? குலதெய்வம் தானே. இவங்க முதல்ல யாரு நீங்கள் புரியுனா அந்த பிரச்சனையே வராது. உங்கள் புண்ணிய ஆத்மா, உங்கள் சொந்தம், உங்கள் டிஎன்ஏ. ஐயா திருமணத்துக்கான ஒரு உதவி செய்யுங்க, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும் கேட்டுனே இருப்பீங்க. போய் எங்கே போய் சேர இடத்துல போய் சேரணுமா இல்லையா? சேரவே சேராது. குலதெய்வ வருலோகத்தில் இல்லைன்னா நீங்கள் 500 சாமியை கும்பிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் 10 காசுக்கு புரோஜனம் இருக்குமானா இருக்காது. நீங்கள் அசைவத்தை சைவமாக மாற்றதோ சைவத்தை அசைவம் மாற்றதோ இந்த குலநடைபடி வேலையை தயவு செய்து குலதெய்வ விஷயத்தில் செய்யாதீங்க. அது தேவையற்ற சங்கடத்தை உங்களுக்கு மட்டுமே இல்லை, அடுத்த தலைமுறையில். வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. குலதெய்வம் குறித்து நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குலதெய்வ வழிபாட்டில் மாற்றங்கள் செய்வது சரியா? ஏன்னா காலங்காலமாக ஒரு முறையில் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க முன்னோர்கள். இப்போ கொஞ்சம் நாகரீகம் கருதி அந்த வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் வீரியத்தை குறைக்கிறதோ இல்லை அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் முறையா? என்ன நாகரிகம்? இப்போ பலியிடுறது வந்து கொஞ்சம் நவநாகரீகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களில் தெய்வங்களை சைவமாக மாற்றுறாங்க இல்லையா? அதை பற்றியான கரெக்டு தான். நீங்கள் சைவ ஹோட்டலை தேடி தான் அலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு தெருக்கு 100 அசைவ ஹோட்டல் இருக்குது. அது கணக்கு என்ன? அதை சாப்பிட்றவங்களாம் யார்? மக்கள் தானே. உண்மையாக பொய்யா? நீ இந்த சென்னை மட்டும் கிடையாது, நீங்கள் பெருநகரில் எங்கே போனாலும் சைவ ஹோட்டலுக்காக பல மணி நேரம் காற்று சுற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ட்ராவல் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை பற்றி தெரியும். அப்போ ஒரு தெருவில் 10 கிடையாது அசைவ கடை இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நம்மளுடைய பாரம்பரியத்தில் கலாச்சாரம் முக்கிய பங்களிப்பு. பழமையை மாற்ற தேவையில்லை. அதுக்காக புதுமையை நம்ம வேணாம்னு சொல்ல வரல. எதில் புதுமையை புகுத்தணுமோ அதில் புதுமை இருக்கணும், தவறு கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அன்னைக்கு நடைபயணம் பண்ணியிருந்தோம், நம்ம நிறைய விஷயத்த மாற்றுறோம். பழக்க வழக்கங்கள்ன்றது வேறு. இது குலதெய்வ வழிபாடு. இதில் நீங்கள் உங்களுடைய நாகரிகத்தையோ உங்களுடைய புது பழக்க வழக்கத்தையோ இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்குது, நான் அப்படி இருப்பேன் சொல்கிறதுக்கோ அதுக்காக அந்த கோயிலை மாற்றி அமைக்கிற விஷயத்தையோ தயவு செய்து செய்யக்கூடாது. கலாச்சாரம் நம்மளோட பின்னி பிணைந்த விஷயம். அதனால் மூதையர்கள் முன்னோர்கள் எந்த மாதிரி வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சாங்களோ அதை செய்வது தான் புத்திசாலித்தனம். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு செல்வாக்கு வந்துடுச்சு, நான் கொஞ்சம் பெரியாளாக மாறிட்டேன், கொஞ்சம் லக்ஸரியாக மாறிட்டேன், அதனால் கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு லக்ஸரியாக ஒரு சில விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு குலதெய்வத்தில் யாரும் விளையாட தேவையில்லை. நான் இன்னும் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த பழமை மாறாமல் மேக்ஸிமம் வச்சுக்கங்க. புதுமைன்ற பேரில் நீங்கள் அதை பொது கோயிலாக மாற்ற முயற்சி நிறைய இடத்துல நடக்குது. கண்டிப்பாக அடிப்படை வசதி அங்கே செஞ்சு தரணும். இன்றைய நிலையில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே இருக்கிற இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு போன குடும்பம் தான் நிறைய குடும்பம் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வரும்போது அந்த இடத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தாராளமாக நீங்கள் செஞ்சு தரலாம், எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமாக அமைத்தக்கூடிய விஷயத்தில் யாரும் ஈடுபடாதீர்கள். அது தேவையற்ற சங்கடங்களை தரும். நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக அங்கே தான் போயிட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் தேவையில்லை. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு குலதெய்வமாக இருந்தாலும் அது சுற்று வட்டாரத்தில் நிறைய ஒரு சமூக மக்களை சார்ந்து ஒரு குலதெய்வமாக இருக்கும். ஒரே சமூகத்துக்கு 4 குலதெய்வம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் செய்கிற பொருளில் நீங்கள் ஒரு செஞ்சுட்டு போயிடுவீங்க. அப்புறம் இன்னொருத்தர் நம்ம செய்ய முடியலன்னு வருத்தப்படுவாங்க. சேச்சா அவங்க செஞ்சுட்டாங்க, நம்மளால் பெருசாக கட்ட முடியல சொல்லிட்டு வருத்தங்கள் ஏற்படும். பழமை மாறாமல் இருப்பது நல்ல விஷயம். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் சைவம்னா சைவம் தான், அசைவம்னா அசைவம் தான். அசைவத்தில் எந்த மாறுபாடும் வைக்கக்கூடாது. இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை பொறுத்தவரை நாம் எப்படியோ அப்படி தான் அவங்க. ஏன்னா அவங்க நம்ம முன்னோர்கள். இறைவன் அப்படின்றது ஒரு நிலை தாண்டி அவங்க புண்ணிய ஆத்மாக்கள். இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க.
நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த வழிபாட்டு முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை பயன்படுத்துங்க நான் சொல்ல வரல. அங்கே பலி கொடுக்கணும் அப்படின்னா பலி கொடுத்து தான் தீரணும். சாராயம் வச்சு படைக்கணும்னா சாராயம் வச்சு படைச்சு தான் தீரணும். சுருட்டு வைக்கணும்னா சுருட்டு வச்சு தான் தீரணும். அங்கே போய் நான் சுருட்டு வைக்க மாட்டேன், சாராயம் வைக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி காவல் தெய்வங்கள் வரும், எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நீங்கள் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அந்த படையிலே போடுறது. உங்களுக்காக தான் நியாயமாக சொல்ல போனால் இறைவன் பேரில் படைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்காக? நீங்கள் பங்கு பங்காளிகளோட வந்து சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும், குடும்ப ஒற்றுமை மேலே உணர்றதுக்காக தான் ஒரு சங்கமிக்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் அந்த குலதெய்வ வழிபாடு. நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம மட்டும் சொல்ல, முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மட்டும் தயவு செஞ்சு எல்லோரும் ஒன்றா போவாங்க, பிரிஞ்சு போகாதீங்க. 1000 விஷயங்கள் இருந்தாலும் மாற்றுக்கட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இடத்துல போகும்போது ஒன்றா சங்கமிக்கும் போது தான் மனசு விட்டு பேச முடியும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண முடியறதால தான் விழாக்கள் வச்சாங்க, குலதெய்வ வழிபாடு வச்சாங்க. ஆனால் அந்த குலதெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு சைவமாக இருந்தால் தயவு செஞ்சு பொங்கல் வச்சு வழிபடுங்க, அசைவமாக இருந்தால் தயவு செஞ்சு அசைவப்படையில் போட்டு வழிபடுங்க. அதில் எந்த தவறும் கிடையாது, அதில் எந்த சுணக்கமும் காண்பிக்க வேண்டாம். இப்போ காவல் தெய்வங்களை பொறுத்த மட்டிலும் முனீஸ்வரருக்கோ கருப்பசாமிக்கோ சுடலமாட சாமிக்கோ எங்கேயாவது 1-2 இடங்கள்ல தான் இந்த மாறுபாடுகளை பார்க்குறோம். பாரம்பரியத்திலேருந்து மாறி போகிறது அப்படிங்கிற வழிபாடை பார்க்குறோம். பெரும்பாலும் அம்மன் கோயில்களில் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த பரம்பரைக்கு நினைவு தெரிஞ்சது வர முப்பாட்டர்கள் பாட்டன்கள் எல்லாருமே வந்து அசைவத்தில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து புதுசாக கோவில் கட்டுறப்ப இனிமேல் அசைவம் வேணான்னு சொல்லிட்டு ஆத்தாவை வந்து அம்பாளாக மாற்றிட்டோம். இருக்கலாம், ஆத்தால இருந்து அம்பாள் ஆயிட்டாங்க. சரி, பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் மாற்றிக்கலாம், பட் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க உங்கள் முன்னோர்களாச்சே. என்ன கொஞ்சம் யோசிப்பாங்க, பசங்களுக்கு ரொம்ப புத்தி வந்துச்சு போல இது, சரி கொஞ்சம் ஆடட்டும்னு கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. எப்போ தெரியுமா அந்த விஷயமா வேதனையும்? 1000 தான் இருக்குது உங்கள்கிட்ட, எல்லா வசதியாக இருந்தும் இல்லாத ஒரு நிலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். நல்லா லக்ஸரியாக வசதியாக இருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு வியாதி வந்து உங்களுக்கு உண்மையில் உங்களால் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தோடு அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். கண்ணுக்கு தெரியாத தரையில் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் சுணக்கம் ஏற்படும். ஓப்பனாக சொல்ல போனால் மாடி விட்டு ஏழையாக உட்காந்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவனுக்கு தெரியாமையே அதை தவறு செஞ்சுருப்பீங்க. ஏன் அதை மாற்றுறீங்க? என்ன காரணம்? என்ன உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை? அதை மாற்றுறதுனால என்ன வந்துட்டு போகுது? காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம், அதை பின்பற்றும் போது உங்களுக்கு என்ன சங்கடம் ஏற்படுறது? இல்லை, நல்ல விஷயம் தானே, உங்களை காக்கக்கூடிய தெய்வம். திரும்ப திரும்ப நான் சொல்ல வரோம், நம்ம மட்டுமா இருக்கிற எல்லா ஜோதிடர்களும் சரி ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் முதன்மையான தெய்வ வழிபாடு குலதெய்வம் தானே. நீங்கள் அது இல்லாமல் எப்படி நீங்கள் எந்த தொடக்கன்னு எப்படி ஒரு விஷயத்தை தொடங்குவீங்க? உங்கள் வீட்டில் நல்லது எந்த சுப நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்கள் முதல்ல வைக்க வேண்டிய, முதல்ல வணங்க வேண்டிய, முதல்ல போய் அணுக வேண்டிய நபர் யார்? குலதெய்வம் தானே. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டி காப்பாற்றுற தெய்வம் யார்? குலதெய்வம் தானே. ஓடோடி வந்து ஆபத்து நினைக்கிற தெய்வம் யார்? குலதெய்வம் தானே. உங்களுக்காக இறைவங்கிட்ட போய் பேச கேட்க வேண்டிய முக்கியமான நபர் யார்? குலதெய்வம் தானே. இவங்க முதல்ல யாரு நீங்கள் புரியினா அந்த பிரச்சனையே வராது. உங்கள் புண்ணிய ஆத்மா, உங்கள் சொந்தம், உங்கள் டிஎன்ஏ ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி, 5 தலைமுறை முன்னாடி, 10 தலைமுறை முன்னாடி இந்த அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்து எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சு பரம்பரை சேர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். ஆண்ட பரம்பரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே இந்த மண்ணில் விதிச்சவங்க அவங்க. உங்கள் மண், உங்கள் டிஎன்ஏ. அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த வாழ்க்கை முறையில் பெரிய சிதைவுகளை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. நாகரிகம் என்ற பேரில் எந்த விஷயத்த வேணால் செய்யுங்க. குலதெய்வ வயசில் நாகரிகம் என்ற பேரில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது அபத்தமாக முடியும். அடுத்த தலைமுறைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க. இல்லை நான் இந்த பீரியடில் சந்தோஷமாக இருக்கிறேன்பா, என் தலைவர் நல்லா இருக்கிறேன், அடுத்த தலைமுறை எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வழக்கத்தை மாற்றுறது சரியில்லை. கண்டிப்பாக அதுக்கான ஒரு பிரச்சனையாக அவங்க சந்திப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அது காரணமாக குலதெய்வம் நினைக்கக்கூடாது. குலதெய்வம் வேடிக்கை பார்த்து நிற்கும், அப்படியா பண்ணுறியான்னு. ஆனால் என்னென்னா நீங்கள் குலதெய்வத்தை தாண்டி உங்களுடைய வேண்டுதலை போய் வச்சுன்னே இருப்பீங்க கோயிலில். உங்களுடைய ஃபார்மை, உங்களுடைய அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணி கொடுப்பதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. பிரச்சனை அதுதான். நிறைய அபிஷேகம் பண்ணுவீங்க, கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துவீங்க, புதுசாக ஒரு கோயிலே கட்டுவீங்க, ஊர் ஃபுல்லாக பாதை இது யாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் இங்கேருந்து நார்த் வரைக்கும் போயிட்டு வருவீங்க. எல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க, அட்டகாசமாக இருக்கும். வீடு முழுக்க அபிஷேக டப்பாக்கள் இருக்கும், போட்டோக்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோரிக்கை ஒன்றோட மேலே போய் சேராது. இவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏம்பா என்ன தான் நீ உருமாற்றிட்ட, ஆளை மாற்றிட்டல, நீ அவங்ககிட்ட போய் 10 வருஷம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்க சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்போ உங்கள் விடுதலை யார் போய் கொண்டு போய் இறைவன்கிட்ட போய் சேர்க்கறது? உங்கள்கிட்ட திரும்ப நம்ம மக்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயம் தான். உங்களுடைய எந்த இஷ்டத்தை வைத்து தான் வழிபடுங்க, தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் வைக்கிற கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான பங்களிப்பு உங்கள் முன்னோர்கள், உங்கள் டிஎன்ஏ, உங்கள் குலதெய்வம் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஐயா இந்த திருமணத்துக்கான ஒரு உதவி செய்யுங்க, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், கேட்டுனே இருப்பீங்க. போய் அங்கே போய் சேர இடத்துல போய் சேரணுமா இல்லையா? சேரவே சேராது. குலதெய்வ அருள்வகத்தில் இல்லைன்னா நீங்கள் 500 சாமியை கும்பிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்குமானா இருக்காது.
இந்த தெய்வம் தான் முதன்மையான தெய்வம். இதை பார்த்துட்டு நீங்கள் எதை வேணா செய்யுங்க, செய்யாம அமைதி சும்மா விடுறதுக்கு தப்பு கிடையாது. இதை ஒருத்தர் யார் குலதெய்வத்தை வலுவாக ஒருத்தர் பிடிச்சிட்டானோ அவன் 90% பிரச்சனை மீண்டுடலாம். இது அனுபவம் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சவங்க எந்த சூழ்நிலையும் குலதெய்வத்தை விட்டுற மாட்டாங்க. எந்த சூழ்நிலை அவனுக்கு நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, ஏதோ அங்கே முதல்ல நின்றுடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய வலிமை என்னன்னு. அந்த பாதையை நோக்கி தொடர்ச்சியாக போகக்கூடிய எந்த குடும்பமாக இருந்தாலும் பின்னோக்கி சென்றதாக சரித்திரமே கிடையாது. அவங்க வாழ்வியலில் பெரும் துன்பங்கள் வரும்போதும் அது சிறிய துன்பமாக மாறி, துன்பம் இருக்கும், கர்மாவில் இருக்கக்கூடிய துன்பம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்காக நொடிஞ்சு போயிட மாட்டாங்க. திரும்பவும் தூக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு சக்தி யார் கொடுப்பா? அவங்க குலதெய்வத்தை முன்னெடுத்து கொடுக்கும். இது அனுபவ உண்மை. ஆனால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அசைவத்தை சைவமாக மாற்றதோ, சைவத்தை அசைவம் மாற்றதோ, இந்த குலநடைபடி வேலையை தயவு செய்து குலதெய்வ விஷயத்தில் செய்யாதீங்க. அது தேவையற்ற சங்கடத்தை உங்களுக்கு மட்டுமே இல்லை, அடுத்த தலைமுறையில் கட்டத்தை பார்க்கும்போது சொல்லிடலாம். பித்ரு தோஷம் இருக்குது, முன்னோர்கள் தோஷம் இருக்குது, குலதெய்வ சாபம் உள்ளது. இந்த குலதெய்வ சாப்பிடுறது எங்கே வரும்? உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சிடலாம். குலதெய்வம் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிளஸிங் கொடுக்குதா, கோபமாக இருக்கா, இடம் விட்டு இடம் போயிடுச்சா, மறைஞ்சு போயிடுச்சா, அப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்கள் கட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் முன்னோர்கள் செஞ்ச விஷயம் பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இதே பாதிப்பு, இதே பிரச்சனையோட அவன் பிறக்கணுமா? தேவையற்ற சங்கடங்களை குலதெய்வ விஷயத்தில் செய்யாதீங்க. அது உங்கள் வம்சத்துக்கு சரியில்லை. உங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. வம்ச விருத்திக்கான விஷயங்கள் பல இடத்துல இல்லாமல் போயிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, திருமணமே நடக்காது. திருமணம் நடந்திருக்கும், பல பிரச்சனை இருக்கும். நான் கண்கூட பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் பெரிய ஜாதக ரீதியாக, கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்களுடைய விஷயங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான பங்களிப்பு இங்கே குலதெய்வ பிளெஸிங் இல்லாமல் இருக்குது. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். குலதெய்வம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு எல்லா விஷயமே பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் இது எந்த அளவுக்கு இந்த குலதெய்வத்தை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வம்சம் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு திருப்தி படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும், உங்கள் தலைமுறை நல்லா இருக்கும். குலதெய்வ விஷயத்தில் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அங்கே போய் செய்யாதீங்க, எதிரான விஷயங்களை செய்யாதீங்க. அது உங்களை மட்டுமே இல்லை, உங்கள் வம்சத்தையே வேறு மாதிரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நிலைக்கு நீங்கள் அவங்கள தள்ளாதீங்க. குலதெய்வத்துக்கு குறை வைக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஒன்று சொன்னீங்க. அறிகுறிகள் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். நல்லா சொன்னேன்ல, நல்லா படிச்சுன்னுப்பான் பையன், திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்துருவான். நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க, திடீர்னு என் பையன் அந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் பையன் நல்லா இருப்பான், கேரக்டரே மாறி இருக்கும், நிறைய முயற்சி பண்ணுவான், எஃபர்ட் எடுப்பான். கண்ணுக்கு முன்னாடி அவன் செய்கிற எல்லா நல்ல விஷயம் நமக்கு தெரியும், நல்லதே பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு எதுவுமே நடக்காது. ஊரில் மற்றவங்களாம் பார்த்து அவனுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் ஊரில் எல்லா அட்டுவடியும் பண்ணுறான், பட் அவன் நல்லா இருக்கிறான். நம்ம பையன் நல்ல புள்ள, எந்த கட்டப்பும் கிடையாது, எவங்கிட்டையும் போய் சாவகாசம் வச்சுக்க மாட்டான். ஆனால் இவனுக்கு வேண்டியது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி விடும். வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வரும். ஏன் நல்லா வந்தானப்பா இவனுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, அங்கே உள்ள போய் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், குலதெய்வத்தோட பிளெஸிங் உங்கள் குடும்பத்துக்கு இல்லை. அப்போ உங்கள் அவனுடைய ஆசீர்வாதம், அதை குலதெய்வம்னா யார், முன்னோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் டெய்லி எல்லா சாமியும் போய் அவனுக்கு உட்காந்து கும்பிடலாம், அவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். சொன்ன மாதிரி இந்த பாபா படத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணுறாங்க. அருள் எப்படி கொடுப்பாரு? இந்த மெயின் புள்ளி இங்கே இருக்குது. இதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தாலும் உங்களுடைய கோரிக்கை எப்போ ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் கர்மாவை பார்த்து இறைவனை வந்து கொடுக்கலாமா வேணாவா, அப்புறம் கொடுக்கலாமா இப்போ கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது வேறு விஷயம். முதல்ல நீங்கள் கேட்குறன்ற விஷயம் அவர் தெரியணுமா இல்லையா? அந்த தெரியப்படுத்தக்கூடிய நபருடைய பங்களிப்பு தான் முன்னோர்கள், குலதெய்வம். ஆனால் இவங்க விஷயத்தில் தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் உங்கள் அம்மாங்க நீங்கள் புள்ள தானே, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் பழக்க வழக்கங்கள், முன்னோர்கள் செய்த பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை மட்டும் செஞ்சாவே போதும். உங்களுக்கு சுபிச்சமான விஷயங்கள் நிச்சயமாக நன்மையாகவே நடக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.